ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு DGN Kathambam சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் ஸோ. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. வெளியில் போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அனாவசியமாக நம்ம வெளியில் போக வேண்டாம். தேவை அப்படின்னா மட்டும் வெளியில் போங்க. வெளியில் போனாலும் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இன்றைக்கி மெனு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸுங்க. ஆமாங்க, சிம்பிளான லன்ச் எப்படி செய்கிறாங்கன்னுட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DGN Kathambam சேனலுக்கு நீங்கள் புது வரவாக இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க. எலுமிச்சை சாதம் பண்ணிருக்கோம். இந்த எலுமிச்சை பழம் எங்க வீட்டுல பறிச்சது. இதுல ஒரு 2 பழம் எடுப்பேன். அரைக்கில அரிசி 2 பழம் போதுமானது. எலுமிச்சை சாதம் தேவையான பொருட்கள் சொல்லணும். ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய், ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 5 முந்திரி, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் கடலை பருப்பு, ஒரு 5 கிராம் இஞ்சி, ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இப்ப இது அப்பளம் வறுத்த எண்ணெய். இத லெமன் ரைஸ் தாளிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு. ஏன் அப்படின்னா வேர்க்கடலை வறுப்பட்டு இருக்கு. மிளகா முதல்ல போட்டோம்னா தீஞ்சிடும். மிளகு கடுகெல்லாம் போட்டோம்னா தீஞ்சிடும். அதுக்காக தான் கடலை பருப்பு 1 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா, அது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப முந்திரி போடுறேன். இப்போ காஞ்ச மிளகா போடுறேன். இல்ல ஒரு நிமிஷம் தான். வதங்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆமா, மிளகாய், கடலை பருப்பு, முந்திரி வறுப்பட்டுச்சு. இப்ப கடுகு போடுறேன். இப்போ வேர்க்கடலை உடனே போடுறேன். இன்னும் அப்படிதான் போடுறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். 2 நிமிஷம் வதங்கினா போதுமானது. நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ ஏலக்காய் ஆரம்பத்துல ஏன் போடணும்னா ரொம்ப முருகிடும். ஏலக்காய் கருவேப்பிலை இத போடுறோம் பாருங்க. இப்போ உப்பு போடுறோம். இன்னொன்னு போடுறேன். சாப்பாட்டுல உப்பு போட்டு வடிக்கிற பழக்கமா இருந்தா நிறைய அளவு கம்மி பண்ணிக்கணும். 1 கரண்டி நான் போடுறேன், நீங்க 1/2 கரண்டி போட்டா போதுமானது. நான் சாதத்துல உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன், இல்ல 1 கரண்டி சீனி போட்டுக்கலாம் அப்படின்னா சீனியும் போட்டுக்கலாம். அதை மஞ்சள் பொடி போடுறேன். வேணும்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் மாற்றத்துக்காக சீனி போட்டுக்கலாம். சீனி ஆமா, 1 தேக்கரண்டி சீனி போட்டுக்கலாம். இந்த பாருங்க நல்லா வதங்கிடுது. இப்ப லெமன் ஜூஸ் ஊத்த போறேன். 2 பழம் அதை புரிஞ்சு வச்சோம் பாருங்க.
ஊத்த போறேன். ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதுமானது. இன்னொன்னு சொல்லணும், சாதம் எப்பயும் நம்ம சாப்பாட்டு வடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வடிக்கூடாது. சாதம் பிசு பிசுன்னு இருக்கும், இது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கணும். இப்படி பிரியாணிக்கு வடிப்போம்ல, அதை விட கொஞ்சம் கம்மியா இதை கொட்டுற பார்த்துக்கிடுங்க. ஸ்டவ் பின்னையும் சொல்றேன், கம்மி பண்ணிக்கணும், உள்ள வச்சுக்கூடாது. சாதம் வடிச்சது அடுத்த நிமிஷம் கொட்டிக்கலாம். குக்கர்ல இருந்தா கூட விசில் எடுத்ததுக்கு அப்புறமா கொட்டி கிண்டிக்கலாம். இது சாதாரணமா லெமன் ரைஸ் சூடா தான் இருக்கணும். ஏன்னா வெகு நேரம் வைக்க மாட்டோம் பாத்தீங்களா, கிண்டி எடுத்துக்க வேண்டியதான். ஆகையினால சாதம் சூடாதான் இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், நான் புழுங்கல் அரிசியில தான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணுமா பச்சை அரிசியில பண்ணிக்கலாம். நான் புழுங்கல் அரிசியில தான் பண்ணிருக்கேன். இது இப்போ எவ்வளவு நேரம் அடுப்புல இருக்கணும்? ஒரு 2 நிமிஷம் இருந்தா போறமானது. இறக்கிடலாம். லெமன் சாதம் ரெடியா இருக்கு. அப்புறம் வறுத்திருக்கேன், சாதம் ரெடி பண்ணிருக்கேன். உங்க வீட்லயும் செய்து பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க.